தென்காசி அருகே 2 பேருந்துகள் மோதிய விபத்தில் தனது சகோதரி துடித்து இறந்திருப்பதாக சகோதரர் கூறியது காண்போரை கண்கலங்கச் செய்துள்ளது. சங்கரன் கோவில் வருவாய்த்துறை அலுவலகத்தில் பணியாற்றி வந்த கற்பகவள்ளி தென்காசி பேருந்து விபத்தில் பலியானார். இதுகுறித்து பேசிய அவரது சகோதரர் சுரேஷ், தனது சகோதரிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளதாகவும் தந்தையை இழந்த பிள்ளைகள் தற்பொழுது தாயையும் இழந்துள்ளதாக வேதனை தெரிவித்தார். எனவே குழந்தைகளின் வாழ்வாதாரத்திற்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்றும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருக்கு. யாருமே எடுக்க முடியாத அளவுக்கு பஸ்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி ரொம்ப தவிச்சு துடிச்சு போய் இது பண்ணியிருக்காங்க. இறக்கமே இல்லையா அந்த டிரைவர் மேலே. நல்ல மெதுவா ஓட்டுக்கையா, நீங்களா மனுஷங்களா அதை நல்லா ஓட்டுக்கையா, மெதுவா போய் வாங்கய்யா. பிள்ளைல கிட்னி இழந்து பாதிப்பாயில் இறந்துட்டார். அவர் இறந்து கொஞ்ச நாள் 5 வருஷம். இவங்க அம்மா இப்போ ஆக்சிடென்ட்ல இறந்துவே. இந்த பிள்ளைகளை நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார் சார் கவர்மெண்ட்லேருந்து உதவி பண்ணணும்? என் பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டத்தில் தான் விட்டுட்டு போயிட்டாங்க. அவள் அப்பா தான் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவளை போயிட்டா. இந்த புள்ளை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் எங்களை என்ன செய்ய முடியும்? ஏதோ நீங்கள் தான் பார்த்து செய்ய முடியும்.